கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பெயர் பாஸ்கர். நான் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தாலுகா பக்கத்துல வலைப்பட்டி என்கிற கிராமத்துல பக்கத்துல பெத்திலேகம் என்கிற ஊர்ல துரைராஜ் புஷ்பம் அவருடைய மகன். இரண்டாவது எனக்கு ஒரு அக்கா, 3 தங்கச்சி இருக்காங்க. நாங்க கூலி வேலை, எங்க ஊர்ல மரம் வெட்டுற வேலை தான். எங்க அப்பா சின்ன வயசுல இருந்த அம்மா இல்லாதனால மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. மாடு மேய்ச்சிக்கிட்டு அதே ஒரு அடிமையா இருந்தாங்க. ஆனா அவருக்கு கல்யாணம் ஆகி எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அவருக்கு டிபி வியாதி. நாங்க 5 பிள்ளைகள் இருக்கும்போது படிக்க வைக்க முடியல. எங்க வீட்டுல மாடு இருந்தது. என்ன செய்ய வச்சாங்க, எங்க அக்காவும் படிக்க வைக்கல, என்னையும் படிக்க வைக்கல, 3 தங்கச்சியும் படிக்க வைக்கல. நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். மாடு மேய்க்கும் போது எங்க தாத்தா, எங்க அம்மாவுக்கு அப்பா, அவர் பார்த்தாரு. ஒரே ஒரு பையன் இருக்கான், அவனை என்ன மாடு மேய்க்க விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா என்ன செஞ்சாரு, சேத்தூருக்கு கூட்டு போனார். சேத்தூருக்கு கூட்டு போய் அவர் தான் 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் படிக்க வச்சாரு. அவர் தான் எனக்கு எல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு, எல்லாம் செய்யாரு. அப்படி படிக்கும்போது நிறைய பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள். ஏன்னா அந்த ஊர்ல திருடுவோம், என்னது அரிசி திருடி போய் கொடுப்போம். இப்போ நெல் வச்சிருப்போம், அது நெல்லை போய் வித்துட்டு காசாக்கிட்டு சினிமா பார்க்க போவோம். ஏன்னா அங்க 3 தியேட்டர் இருக்கு. அதனால எல்லாம் படம் பார்க்கறது பைத்தியம். அதனால என்ன செய்வோம், எல்லாம் திருடி நெல்லை வித்துட்டு காசை ஆக்கி அதை வச்சு படம் பார்ப்போம். இப்படி படம் பார்த்து வாழ்க்கையில நிறைய படம் பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது நிறைய பொய் சொன்னோம். உடனே திருடி எங்க பாட்டி பார்த்துட்டாங்க. பாட்டி பார்த்த உடனே அடிச்சாங்க. நான் படிக்க மாட்டேன், திருப்பி ஊருக்கு போனேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, மன்னிச்சு வாடா திருப்பி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமாக என் மேல அன்பு வச்சதுனால படிக்க வச்சாங்க. 5ஆவது முடிச்சேன். 5ஆவது முடிச்சுட்டு 6ஆவது படிக்கும் போது மணப்பாடு ஊர்ல போய் சேர்த்துட்டாங்க. எங்க வாவுசி மாவட்டத்து திருச்செந்தூர் பக்கத்துல. அங்க போய் நான் படிக்கும் போது அது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலு. அங்க படிக்கும் போது நிறைய மிஸ் எல்லாம் நல்லா வசனத்தை சொல்லி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது ஆடம்பரத்துல இருக்கும். எப்படின்னா பொட்டு வைப்பேன். அப்பெல்லாம் பசங்க பொட்டு வைப்பாங்க. நல்லா பொட்டு வச்சு தலைமுடிய நல்லா நெத்தி வரைக்கும் வச்சு அந்த மாதிரியான அழகு பார்ப்பேன். அப்படிலாம் இருந்தது. முடி அழகா இருக்கும். அப்படி இருக்கும்போது 8 வரைக்கும் அங்க படிச்சேன். அப்போ 9, 10 எங்க சேர்த்து படிச்சு என்னுடைய வாழ்க்கை வீட்டுல ஒரே கஷ்டம். ஒரு 10 ரூபா கூட தரமாட்டாங்க. நான் வாங்கணும், நோட்டு வாங்கினதுனால யாரையாவது ஏமாத்தணும், ஏதாவது படம் பார்க்க போனோம்னா யாராவது ஏமாத்தணும், ஃப்ரெண்ட்ஸை போய் சொல்லணும். இப்படிதான் இருந்தது. அப்படி இருக்கும்போது 10th வரைக்கும் முடிச்சேன். +1 +2 ஆலங்குளத்துல எங்க ஊர்ல போய் படிச்சேன். அங்க படிக்கும் போது நிறைய கெட்ட பழக்கம். அப்பதான் 11ஆவது படிக்கும் போது எங்க அப்பாவுக்கு வியாதி அதிகமாயிடுச்சு, டிபி வியாதி. அப்படி டிபி வியாதி வரும் பொழுது எங்க அப்பா 11ஆவது படிக்கும் போது நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அவரு இறந்துட்டார். அப்படி இறக்கும் பொழுது எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகல, ஒரு பைசா கிடையாது, கடன் வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு துணைன்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்க அம்மா ஆலயத்தை மட்டும் தான் பிடிச்சாங்க. எங்க அப்பா இருக்கும்போது ஆலயத்துக்கு போக விட மாட்டாரு. நான் கிறிஸ்டின் தான், ஆனா ஆலயத்துக்கு எங்க அம்மாவை செஞ்சாரு போக விட மாட்டாரு. எங்க அம்மா நிறைய கஷ்டப்பட்டாங்க எங்க அப்பா இருக்கும் போது. ஆனா எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் 5 பிள்ளைங்களை வச்சுட்டு எப்படி வளர்க்கணும் தெரியாம 15 ரூபா சம்பளம் இல்லையா பொம்பளைங்களுக்கு. அந்த 15 ரூபா சம்பளத்தை வச்சு குடும்பத்தை நடத்த முடியாது. ஆனா எங்க அம்மா முதலாவது கர்த்தருடைய ஆலயத்தை தேடுனாங்க, கர்த்தருக்கு பயந்தாங்க. அப்படி வாழும் பொழுது எங்களுக்கு நாங்க ஆடு வாங்கணும். ஆடு வாங்கி அந்த ஆடை எங்க தங்கச்சி மேய்ச்சாங்க. எங்க தங்கச்சி மேய்ச்சி அதை கொஞ்சம் 50 ஆடாகி போச்சு. அதை வளர்த்து அதை வச்சு வளர்க்கும் போது நான் 12ஆவது முடிச்சேன். முடிச்ச உடனே நான் டெய்லி மரம் வெட்ட போவேன். லீவ் நாள் தான் மரம் வெட்ட போகும்போது இந்த கையெல்லாம் புண்ணாயிரும். எங்க அம்மா அழுவாங்க, நாங்க தான் உங்க அப்பா தான் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு, நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்க வேண்டாம், இந்த ஊர்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அழுதுகிட்டு நீ மெட்ராஸுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. 1995 நான் மெட்ராஸுக்கு வந்தேன். மெட்ராஸுக்கு வரும்போது எங்க பாட்டி வீட்டுல விருகம்பாக்கத்துல தங்கியிருந்தேன். அப்ப விருகம்பாக்கத்துல தங்கி இருக்கும்போது எங்க பாட்டி தான் அட்வன்ஸ் சர்ச்சுக்கு போனாங்க. ஆனா பக்கத்துல எங்க வீட்டு பக்கத்துல செல்வசம் ஐயா சர்ச் இருந்தது. அங்க இருந்து நான் மாடி வீட்டுல இருந்து பார்க்கும்போது
அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த சர்ச்சை பார்க்கும்போது நீ வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்ப அங்க போக ஆரம்பிச்சேன். அங்க போகும்போது எல்லாமே வாலிப பிள்ளைங்க தான். எல்லாம் 15 வயசு 17 வயசு பசங்க தான். ஒரு 10 பேரு. அப்ப அந்த சர்ச்சுக்கு போனோம். அப்ப சர்ச்சுக்கு போகும்போது அவரு நிறைய மீட்டிங் கூட்டு போவாரு. அப்புறம் கிறிஸ்துமஸுக்கு கேரல் சர்வீஸுக்கு அந்த எங்களை தான் கூட்டிட்டு போவாரு. நல்லா உதவி பண்ணுவாரு. அப்படி உதவி பண்ணும்போது அந்த சர்ச்சில் நல்லா போகும் பொழுது அவர் நிறைய வார்த்தைகளை போட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்து விசுவாசிப்பு எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுத்ததுனால நானு வேலை செய்யும்போது தசம பாகம் கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்படி தசம பாகம் கொடுக்கும் போது கர்த்தர் என்னை கஷ்டப்பட்டு வேலை செய்வேன். ஆனா முழு இருதயத்தோடு தசம பாகம் கொடுப்பேன். அப்படி கொடுக்கும்போது நான் முதலாவது பெயிண்ட் கம்பெனியில வேலை செஞ்சேன். பெயிண்ட் கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கஷ்டப்பட்டதுனால எங்க சித்தப்பா நீ பிரசுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அங்க போனேன். அங்க போயிட்டு கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன். அவரு நீ செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாரு. மறுபடி நான் செக்யூரிட்டி வேலை எனக்கு இது செக்யூரிட்டி வேலைன்னு தெரியாது. இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல் கம்பெனில குடோன்ல வேலைக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. யூனிஃபார்ம்னு சொன்னாங்க. யூனிஃபார்ம் போட்டு போனா அது என்னன்னா செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. வாலிப வயசுல செக்யூரிட்டி வேலை செய்யறோங்க அப்படி சொல்லி கஷ்டமா பட்டேன். ஆனா அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது நிறைய இங்க படம் பார்ப்பேன். போய் படம் பார்க்கற பழக்கம் இருந்துச்சு, விடல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த படம் தேவி கருமாரி தியேட்டர்ல படம் போட்டாங்க. செகண்ட் ஷோ படத்துக்கு வந்தோம். வரும் பொழுது செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு போகும்போது போலீஸ்காரங்க மடக்கி அப்போ போலீஸ் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க. நானும் எங்க பாட்டிக்கு தெரியாது, எங்க சித்திக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. நான் அங்க போய் இருந்தேன். அப்ப அங்க இருக்கும்போது காலையில டீ கடையில எங்க பாட்டி வீட்டு பக்கத்துல டீ கடை இருக்கு. அந்த டீ கடையில எல்லாரும் சொன்னாங்க நைட்டு படமாக்க போனோம், இந்த மாதிரியா பாஸ்கர் இவங்க எல்லாம் போலீஸ்காரங்க கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லும் போது அதுக்கப்புறம் எங்க பாட்டி ஒரு தலைவரை கூப்பிட்டுட்டு சரி போலீஸ் ஸ்டேஷன் போய் கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி காலையிலேயே என்ன செஞ்சாங்க, என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அப்ப அன்னைக்கு முடிவு எடுத்தேன். இனிமேல் எங்க சித்தப்பா சொன்னாரு, நீ எப்பயுமே வேலைக்கு போனா நேரா வீட்டுக்கு தான் வருவ, ஆனா நீ எப்பயும் படமா இப்படி செய்ய மாட்டேன் அப்படி சொன்னாரு. அப்படி இருக்கும்போது அதுல இருந்து இந்த சினிமா பாக்குறது அன்னையில தடை பண்ணதான். அந்த சினிமா பாக்குறது அதுல இருந்து மறந்துட்டேன். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நல்லா வாழ்க்கையா போச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் சொன்னாரு, இந்த செல்வசோச பையா இந்த செக்யூரிட்டி வேலையை நல்லா பண்ணுறா, ஒழுங்கா இரு, கொஞ்சம் இரு, வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா 95 ஆயிடுச்சு. 95ல இருந்து வேலை செய்யறாரு. 96 டிசம்பர் மாசம் கேரல் சர்வீஸ் எல்லாம் போயிட்டு ஜனவரி மாசம் 1ஆம் தேதி நான் ஆராதனைக்கு போயிருக்கேன். காலையில ஆராதனைக்கு போயிட்டு ஆராதனை முடிஞ்ச உடனே தெலுங்கு தம்பி முருகேசன் அவர் சொன்னாரு, ஒரு கம்பெனி இருக்கு, இந்த கம்பெனில வேலை இருக்கு, போய் பார்க்க சொல்லு அப்படின்னாங்க. பாஸ்டர் ஜோசப்போடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அக்கா பசங்க, அவங்க தம்பி இருக்கான், எல்லாம் இருக்காங்க. ஆனா என்னைய யாராவது போங்க அப்படி சொல்லும்போது நீ போய் பாடுறா தம்பி அப்படின்னு சொன்னாங்க. நானு 97ல சர்ச்சு முடிஞ்சு காலையில அந்த கம்பெனிக்கு டிஎஃப்எல் இட்டாலியா இப்படி கம்பெனிக்கு அதுக்கு வேலைக்கு போனேன். அங்க போனா அது எல்லாருமே இங்கிலீஷ் பேசுறவங்க, மலையாளம் பேசுறவங்க எல்லாம் இருந்தாங்க. ஆனா நான் போனோன்னா தமிழை மட்டும்தான் பேசுறேன். அப்ப என்னுடைய குடும்ப கதையை சொல்லும் போது நீ வேலை செய்யலாம்னு சொன்னாங்க. அப்ப அந்த வேலை கர்த்தரை தேடும் போது எனக்கு ஆயத்தம் பண்ணி இந்த வேலையை கொடுத்தாரு. அப்ப அந்த வேலை செய்யும் போது அவர் பார்த்ததுல நீ இந்த வேலையை செய்யறா அப்படின்னாரு. நான் சொன்ன உடனே செஞ்சிருவேன். உடனே அவர் பார்த்துட்டு நல்லா என்னை பிடிச்சிருச்சு. அப்ப என் மேல அன்பு வச்சு என்னை ஒரு மகனை போல, அதாவது ஆபீசரா கிடையாது, எனக்கு எல்லாம் விசாரிப்பாங்க, நல்லா பண்ணாங்க. அப்படிங்கும் போது உன்னை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க. ஒயிட் யூனிஃபார்ம் நீ வாங்கிக்கோ, 3 யூனிஃபார்ம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி சொல்லும் போது அங்க ஒரு மீனாட்சி மேடம் ஒரு மேடம் இருந்தாங்க. அப்ப டிரைவர் 2 பேரு 1000 ரூபாய்க்கு 3 ட்ரெஸ் ஷூ எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்ப எனக்கு ட்ரெஸ் வாங்கும் போது அந்த மேடம் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு ரெய்மன்ஸ் அப்பயே 97ல 3 சட்டை 3 பேண்ட்டுக்கு துணி எடுத்து ஆக்ஷன் ஷூ கம்பெனி ஷூ வாங்கி கொடுத்து 3000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்ப ஆண்டவர் எனக்கு எவ்வளவு மனிதர்களை எப்படி வைச்சாருன்னு அப்பதான் தெரிஞ்சது. அப்போ
ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. அப்ப எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் 1000 ரூபாய்க்கு அவங்களாம் வாங்கியிருக்காங்க, இவங்களுக்கு வந்து 3000 ரூபாய் வாங்கியிருக்கு அப்படின்னாங்க. அப்படி சொல்லும் போது அந்த மேடம் சொன்னாங்க, கம்பெனி தானே சார் தருங்க அப்படின்னு சொல்லி. அப்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சாரு. நான் தசம பாகம் கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்ப நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. நல்லா ஆண்டவர் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது 2002 எங்க மாமா பையன் வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லை, மஞ்சள் காமல இன்பராச்சுன்னு அவனை வந்து ட்ரிபிள் கேணி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வரும்போது கூட்டிட்டு விருகம்பாக்கம் வழியா நான் வரும் பொழுது அந்த பெரிய கிராமம் பக்கத்துல வரும் பொழுது ஒரு வண்டி வந்து இடிச்சு கால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி கால் 2ஆ உடைஞ்சிருச்சு. உடையும் போது அப்ப வந்து வீட்டுல படுத்துருக்கேன். அப்ப ரொம்ப கஷ்டம். நான் எப்படி சாப்பிடுவேன், பாத்ரூம் போகணும் என்னன்னு இருக்கும் பொழுது எங்க அம்மா வரல. எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, எங்க அம்மா வரல. என்னை வந்து பார்க்கவே இல்லை. நான் படுத்திருந்து நான் 3 நாள் சாப்பிடவே இல்லை. அப்ப எங்க சித்தப்பா சொன்னாரு, நீ கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துட்டு கூட்டு போறேன். எங்க சித்தி சொன்னாங்க, எங்க சித்தி பொண்ணு பையன் இன்னும் ஒரு ஜாய் சித்தி இருக்காங்க, எல்லாம் சொன்னாங்க நாங்க உங்க கூட்டு போறோம் அப்படின்னு. அப்ப நான் டெய்லி அவங்கதான் என்னைய பார்த்துருக்கோம் ஒரு தாயை போல. தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தை பிரகாரம் எங்க சித்தப்பா என்னை பார்த்து கூட்டு போயிருக்காங்க. எங்க சித்தி பசங்க எனக்கு அவ்வளவு உதவி செஞ்சாங்க. 2 மாசம் வீட்டுல இருந்தேன். 2 மாசமா எங்க சித்தப்பா எனக்கு உதவியா இருந்தாங்க. காலையில சாயந்தரம் அவ்வளவு அழகாய என்னை பாதுகாத்துக்கிட்டாங்க. ஆனா எங்க அம்மா பாக்கல, யாரும் வரல. ஆனா 3ஆவது மாசத்துல எங்க தங்கச்சி வந்தா மரியாதை என்னை பார்க்கறதுக்கு வந்தான். அப்படி வரும்போது 4 மாசம் ஆயிடுச்சு. ஆனா கரெக்டா கம்பெனில இருந்து 28ஆம் தேதி சம்பளத்தை கொடுத்து விட்டுருவாங்க எனக்கு. நான் ஒரே ஆளுதான் வேலை செய்யுது. ஆனா அந்த கம்பெனில வேற ஒருத்தரை வேலைக்கு எடுக்கவே இல்லை. பேங்குக்கு போகணும், எல்லாம் வேலை செய்யணும். ஆனா அந்த மேனேஜரு நம்பியா அவர் வந்து வேற யாரும் ஆள் எடுக்காம ஒரு செக்யூரிட்டியை வச்சு எல்லா வேலையும் வாங்கினாரு. அப்ப நானு 4 மாசம் ஆச்சு. 4 மாசமும் எனக்கு ஒவ்வொரு மாசமும் கடைசி 28ஆம் தேதி சம்பளம் வந்துடும். வீட்டுல பாருங்க, நான் வேலைக்கு போகாமையே வீட்டுல காசு கொடுத்து உதவியா இருக்கும்படி கர்த்தர் என்னை தாங்கினான். அப்படி இருக்கும் பொழுது நல்லா போய்கிட்டு இருந்தது. அப்பதான் எங்க தங்கச்சிக்கு வர கல்யாணம். நான் ஒரு சீட்டு போட்டு அந்த சூழ்நிலையிலையும் 1 சவரன் செயின் எடுத்து எங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு கட்டி அப்படி நான் செஞ்சேன். எங்க மடியால் கல்யாணத்துக்கு போனேன். ஊருக்கு போயிட்டு வந்து நல்லபடியா முடிஞ்சது. நல்லபடியா இருக்கும் போது நான் அந்த வீட்டுல அங்க உட்கார்ந்து இருக்கும் போது எங்க விரும்பம் பக்கத்துல வந்து தண்ணி வராது. தண்ணி இல்லாதனால எங்க சித்தப்பா என்ன பண்ணாரு, அந்த பக்கத்துல வந்து மெயின் குழாய் போகுதுல, அந்த இடத்துல ஒரு வால்வு இருந்தது. அங்க சாக்கடை தண்ணி மாதிரி வந்தது. அதை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த இடத்த வந்து எல்லாரும் தண்ணி குடிக்கிறது மாதிரி பண்ணாரு. அப்ப அந்த ஊர்ல மேட்டுக்குப்போம் எல்லாரும் விரும்பமாக எல்லாரும் வந்து அங்க தண்ணி குடிச்சாங்க. தண்ணி குடிக்கும் போதுதான் மனைவி வந்து அங்க தண்ணி குடிப்பாங்க. அப்ப பார்த்து அவங்கள பார்த்தேன். அவங்கள ஏன்னா எங்க அத்தை பொண்ணை கேட்டேன், எங்க மாமா பொண்ணை கேட்டேன், யாரும் பொண்ணு கொடுக்கலன்னாங்க. ஆனா ஆண்டவர் சித்தம் பாருங்க, கால் உடைஞ்சி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த தண்ணி குடிக்க வரும்போது பார்த்து இவங்களை கல்யாணம் பண்ணு சொல்லி கர்த்தர் ஏற்படுத்தினார் மனைவியை. நான் என்ன வீடு யாரும் சொல்லல, எங்க சித்தப்பா சொல்லல, யாரும் சொல்லல. நேர்த்தியாய் அவர்களை பார்க்க முடியாது செய்தாரு. எப்படி கல்யாணம் பண்ணு செய்தாரு. அப்படி இருக்கும்போது 2004 அவங்கள ஊருக்கு எங்க அம்மாட்ட சொன்னேன், நான் வந்து கூட்டிட்டு வரேன் அப்படி சொன்னாங்க. பரவாயில்ல, நீ கூட்டிட்டு வா அப்படி சொன்னாங்க. 2004 கூட்டிட்டு போனேன். எங்க அம்மா எனக்கு என் ஊர்ல வச்சு பாஸ்டர் ஜேம்ஸ் அவர் சொன்ன உடனே அழகா அதாவது அப்பயே வந்து திருமணம் நல்லா இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நல்லா அழகா எல்லாரையும் கூப்பிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி எனக்கு திருமணம் செய்து வச்சாரு. அந்த திருமணம் பண்ணிட்டு இங்க வந்து இருக்கலாம் அப்படி சொல்லும் போது இங்கதான் ராஜேந்திரன் ஒரு மாமா இருக்காரு. அவர் பழக்கமே கிடையாது, அது அப்பதான் பழக்கம். உடனே அவர்கிட்ட ஒரு வீடு பார்க்கணும்னு சொல்லும் போது அவர் கரெக்டா அழகா இந்த பாரதிதாசன் நகர்ல ஒரு வீடு பார்த்து கொடுத்தாரு. அந்த வீடு போகும்போது 2004 இங்க வந்தேன். வரும் பொழுது எங்க வீட்டுல சொன்னா, நீங்க சர்ச்சுக்கு போ சொல்லும் பொழுது அந்த அத்தை வந்து அவங்க வந்து சொன்னாங்க, வா உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த பரலோக தேவ சபைக்கு எங்க மனைவியை முதலாவது கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வரும் பொழுது அவங்க வந்து ஒரு வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. 2வது வாரம் சர்ச்சுக்கு வரும்போது நிறைய பாஸ்டர் பொண்ணு ஜாய்ஸ், சலோமின், அப்புறம் டைட்டஸ் பிரதர், அப்புறமா நிறைய பேர் மலையாள சிஸ்டர்ஸ், இப்படி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்கு வர்றது மாமானு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. மாமானு கூப்பிட்டு நீங்க வாங்க சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வாரம் வர ஆரம்பிச்சாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆசை,
சரி வீட்டுல இருந்து என்ன ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போகணும்னு நானும் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். சர்ச்சுக்கு வந்த உடனே எனக்கு ஒரு நல்ல நிம்மதி கிடைச்சது. என் வாழ்க்கை சினிமா பார்த்துட்டு இருந்தது. எங்க வீட்டுல அன்புனா என்னது தெரியாது. ஆனா இங்க வந்த உடனே நான் பாஸ்டர் மாட்ட சொன்னேன் ஒரு டைம், எனக்கு சொந்தம்னு யாரும் இல்ல, ஆண்டவர் தான் சொந்தம். அதனால எல்லா ஊழியத்துக்கு நானு, அவர் எனக்கு சொந்தக்காரு, அதனால நான் எல்லா ஊழியத்துக்கும் நான் வரேன், வேற யார் சொந்தம் அப்படின்னு சொன்னேன். ஆனா ஆண்டவர் சொந்தமாய் கொடுத்தது இந்த சபையிலிருந்து தாத்தா, பாட்டி, மாமா, அண்ணன், அத்தை அப்படி சொல்லி கொடுத்ததுனால இந்த சொந்தம் வந்தது எல்லாமே இந்த ஆலயத்தில் இருந்ததான். அப்ப ஞானசானம் பெற்று, அப்ப பாஸ்டர் ஞானசானம் கொடுத்து டேனியல்னு மறுபடியும் பேர சொன்னாரு. அப்ப என் குடும்பத்துல அன்பு வந்தது, என் குடும்பத்துல சமாதானம் வந்தது. என் குடும்பத்துல நான் கொஞ்சம் வருமானம் தான், ஆனா அதுல உண்மையா என் குடும்பத்தை நடத்த கர்த்தர் என்னை போதித்தார். இந்த ஆலயத்திலிருந்து வசனத்தை கொண்டு கர்த்தர் நான் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி போதித்தார். நான் அப்படி அடங்கி இருந்ததுனால இது வரைக்கும் அந்த கம்பெனில பெர்மனண்டா பண்ணல. 2004 வரைக்கும் 95ல இருந்து 97ல இருந்து இது வரைக்கும் என்னை கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா 2005 என் மக பிறந்த உடனே என் மக உருவான 2004 டிசம்பர்ல எனக்கு இந்த கம்பெனில கன்ஃபார்ம் பண்ணாங்க. கன்ஃபார்ம் பண்ணி என் மக 2005ல பிறந்தான். முதலாவது இந்த ஆலயத்துல என் மக பிறந்தாங்க. எல்லாரும் என் மகளை அழகா தூக்குனாங்க, எல்லாம் நேசிச்சாங்க. எனக்கு எங்க அம்மா கூட இல்ல, ஆனா இந்த பாரதிதாசன் நான் தெருவில் இருந்தேன், அந்த வீட்டு ஓனரம்மா என் மனைவிக்கு மகளா பாத்துக்கிட்டாங்க. அவங்க கூடவே இருந்தாங்க. கேம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு அவங்க கூட்டு போனாங்க, எல்லாம் பாதுகாத்தாங்க, பராமரிச்சாங்க, கூட இருந்தாங்க. நான் விட்டுட்டு போனா கூட அவங்க பார்ப்பாங்க. இப்படி நிறைய உதவி செஞ்சாங்க. நல்லா போய்விட்டு அழகா எனக்கு என்ன செஞ்சாரு, கர்த்தர் இந்த ஆலயத்தில் இருந்து ஒரு நல்ல குழந்தைய கொடுத்தாரு. நல்லா இருந்தார். அப்ப 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆனவுடனே உங்களுக்கு ஒரு ஆம்பளை பையன் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் பண்ணார். பையன் தான் வேணும் அப்படின்னாங்க. அப்ப 3 வருஷம் கழிச்சு ஒரு மகனை கொடுத்தாரு. ஆனா எல்லாரும் சொன்னாங்க வயிறு பெருசா இருக்கு, இது பொண்ணாதான் இருக்கும், இது பொண்ணாதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாஸ்டர்மா சொன்னாங்க இது பையனா தான் பிறக்கணும், பையனா தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி 2008ல 2வதாக ஒரு குழந்தையை கொடுத்தாரு. அது ஒரு பையனாக கொடுத்தாரு. கர்த்தர் என்னை என்ன செஞ்சாரு, விண்ணப்பத்தை கேட்டாரு. அப்ப இந்த மகனையும் கர்த்தர் கொடுத்தார் விண்ணப்பத்தை கேட்டு. அப்படி இருக்கும்போது நானு சண்டே கிளாஸ் ஊழியம் சர்ச்சில் செய்யணும் அப்படின்னு வந்தது. சண்டே கிளாஸ் ஊழியம் செய்வதற்கு எம்ஜிஆர் நகர்ல இருந்து இங்க வருவேன். அப்படி வரும் பொழுது கர்த்தர் பாதுகாத்தாரு. இந்த ஊழியத்தை செய்ய முடியாத கிருபை செய்தாரு, அநேகரை போதிக்க முடியாத கிருபை செய்தாரு. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நேர்த்தியா இந்த ஊழியத்தை செய்வதனால எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு குறைவில்லாம நடத்தினாரு. பிள்ளைகளை படிக்க வைக்கிற காரியத்துல எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், எப்படி படிக்க வைக்கணும்னு சொல்லி கர்த்தர் அந்த ஸ்கூல்ல சேர்ப்பதுக்கு உதவி செய்தாரு. ஆல் ஏஞ்சல் அந்த ஸ்கூல்ல மகனை சேர்க்க முடியாத கிருபை செய்தாரு. அப்ப நல்லா படிச்சாங்க. படிக்கும் போது 5ஆம் வகுப்புல முடிச்சாங்க. பொண்ணு முடிச்சுட்டு 6ஆம் வகுப்பு போகும்போது நிர்மலா ஸ்கூல்ல சேர்க்கணும். அப்ப அந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு யாரு எப்படி சேர்க்கணும் அப்படி சொல்லும் போது அங்க இது எப்படி எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணணும் அப்படி இப்படினாங்க. அப்ப எதிர் வீட்டுல ஒருத்தர் பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்காரு. அவருல நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மகளுக்கு உதவி செய்து எக்ஸாம் எழுத முடியாத கிருபை செய்து அந்த இடத்துல பாஸ் பண்ண முடியாத கிருபை செய்து அந்த இடத்துல சீட் வாங்கி கொடுத்தாரு. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவதனால ஏற்ற தூதர்களை எங்களுக்கு அனுப்பினாரு. அப்படி இருக்கும்போது நல்லா கர்த்தர் மகளை ஆசீர்வதிச்சாரு. அப்படி ஆசீர்வாதமாய் நேர்த்தியா நடத்தினாரு. 9வது வரைக்கும் அவ படிக்க மாட்டான் நல்லா. ஆனா 10வதுல ரொம்ப கஷ்டப்பட்டேன், எப்படியாவது இந்த பிள்ளை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நல்ல டியூஷன் சென்டர் அந்த சேர்த்து வச்சேன். அங்க நல்லா போய் படிக்க ஆரம்பிச்சா. படிக்கும் போது 10th நல்ல மார்க் வாங்கினா. மார்க் வாங்கிட்டு நல்ல மார்க் வாங்க +2ல நல்ல ஒரு குரூப் சேர்க்க முடியாத கிருபை செய்தாரு. +2 நல்ல மார்க் வாங்கினா. அந்த மார்க் வாங்கிட்டு எந்த காலேஜ்ல சேர்க்கும் போது நான் காலேஜ் அட்மிஷன் போது WCC, எத்திராஜி எல்லாம் போட்டேன். எல்லாம் போகும்போது முதலாவது WCC தான் வந்தது. அப்ப அந்த காலேஜ்ல இதுதான் நல்ல காலேஜ், அது முதலாவது போட்ட காலேஜ், இதுல சேர்க்கணும்னு சொல்லும் போது மகள் படிக்க மாட்டேன் அப்படி சொன்னேன், நாங்க போக மாட்டேன் அப்படி சொன்னான். ஆனா அதுக்கப்புறம் பாஸ்டர்மா பேசி அவங்க ஆலோசனை கொடுத்து இங்கதான் போய் படிக்கணுமா அப்படி சொல்லி படிக்க சொன்னாங்க. அப்ப அங்க போகும்போது எல்லாம் சொன்னாங்க இது எப்படி இவ்வளவு தூரம் போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா போய் ஒரே ஒரு 2 மாசத்திலேயே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சி மகளை காலேஜுக்கு கூட்டு போக முடியாது கிருபை செய்தாரு, உதவி செய்தாரு. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாரு. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்ததுன்னா நல்லா, அதாவது நாங்க நேசிக்கிறத விட நாங்க அவங்க மகனோட பேசுறதை விட
ஃப்ரெண்ட்ஸோடைய அம்மா அப்பா விசாரிக்க முடியாத, நல்ல ஆலோசனை கொடுக்க முடியாது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தார். இதுக்கு நான் இது வரைக்கும் 3 வருஷம் ஆச்சு. நான் அவனை எப்படின்னு கேட்கல, ஆனா மகளை நேர்த்தியாக நடத்தினான். அது நல்ல மார்க் வாங்க முடியாத கிருபை கொடுத்தார். நல்ல இது செஞ்சல, நல்ல வேலையை கொடுத்தார். காலேஜ் முடிக்கும் போதே முடிக்கல, ஆனா அதுக்கு முன்னாடியே மணி என்கிற மனைவியோட வேலை செய்கிற மணி என்கிற சகோதரர் சொல்லி இந்த கம்பெனிக்கு போங்க, அசைஞ்சர் இந்த கம்பெனிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மகள் ஆண்டவரை அங்க போயிட்டு கேளுங்க, வேலை கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது போய் கேட்கும் போது கர்த்தர் மகனுக்கு அசைஞ்சர் கம்பெனில வேலை கிடைக்க செய்தான். அது மட்டுமல்ல, இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க அண்ணனுக்கு கல்யாணம், அவங்க அப்பா வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க. அப்ப ராயப்பட்டால அந்த சபையில போகும்போது அவர் கூப்பிட்டுட்டு அவரு சொன்னார், போகும்போது இன்னைக்கு பத்திரிக்கை கொடுக்கும்போது சொன்னாரு, நான் நிறைய வேலை இருக்கும், நான் உங்களெல்லாம் பார்க்க முடியாது, அதனால நீங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் போய் மேல நிக்கும் போது நேரம் வேலை வந்தாரு. வேலை வந்து நின்னாரு, ஒரு சால் எடுத்தாரு, யாருக்கா போற யாரா வாராங்களா அப்படின்னு கேட்க, யாருங்க வருது, நீங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சால் போல என்னை கௌரவப்படுத்தினார். இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா கர்த்தரை தேடுவதனால, கர்த்தரை நம்பி வந்ததினால இந்த ஆலயத்திலிருந்து எனக்கு உண்டானது. இந்த ஆலயத்துல கர்த்தர் மகளை சண்டை கிளாஸ் ஊழியத்துல, வாலிப பிள்ளைகள் ஊழியத்துல பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்தியதுனாலே இந்த ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் அற்புதமாய் செய்தார். +2 மகனை நல்ல படிக்க முடியாத கிருபை செய்து நல்ல மார்க் வாங்க முடியாத கிருபை செய்தார். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இந்த நாள் வரை 1995 இருந்து மெட்ராஸ்க்கு வந்த நாள் முதல் இப்ப 2025 இந்த இத்தனை வருஷங்களை கர்த்தர் இந்த ஆலயத்திலிருந்து தான் எனக்கு நன்மை கிடைக்க முடியாது கிருபை செய்தார். நான் இது எப்படி வந்ததுன்னா, கர்த்தரை தேடுவதில்லை, நான் ஆலயத்துக்கு வருவதில்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருவதற்கு தடை இல்லாமல் கர்த்தர் இந்த நாள் வரை உதவி செய்தார். எத்தனையோ பலவீனங்கள் இருக்கும், ஆனா ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் விடுதலையா சுகம் கொடுத்து நல்ல சுகத்தோடு இந்த ஆலயத்துக்கு வருவேன், ஆராதனைக்கு வருவேன். சண்டே கிளாஸ் ஊழிய செய்வதற்கு எந்த தடை இல்லாமல் கர்த்தர் இத்தனை வருஷங்கள், அந்த 95 இருந்து நான் ஆலய ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். சர்ச்சில இருந்து. ஆனா அப்ப இருந்து நான் ஊழியம் செய்வதில் ஆர்வமாய் முழு இருதயத்தோடு பணம் உதவியோடு எல்லாம் செய்ய கிருபை செய்தாரு. கர்த்தர் நாள் வரை என்ன மட்டும் இல்ல, என் மனைவி ஆசீர்வதிச்சாரு, என் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. கர்த்தர் இந்த நாள் வரை இந்த சபையில் இருந்து கர்த்தரை ஆசீர்வதிச்சார். கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் நான் நடந்து சென்ற வழியெல்லாம் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது மகளுடைய வாழ்க்கையில அந்த WCCல இடம் கிடைச்சது. நான் நடந்து வந்த இதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க படிக்கிறது. ஆனா அந்த இடத்துல கர்த்தர் உதவி செய்தார். என்னுடைய வேண்டுதல்கள் அலைஞ்ச இடத்துல எல்லாம் கர்த்தர் சுதந்திரிக்கும்படியா, நான் நினைச்ச நினைவுகள்லாம் கர்த்தர் சுதந்திரிக்கும்படியா. இது எங்க இருந்து வந்ததுன்னா, உன் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் நினைவுகளை அறிந்து என்னுடைய இயக்கங்களை அறிந்து கர்த்தர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்தார். இந்த சாட்சியை ரொம்ப நன்றி பிரதர். நீங்க இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள நிக்கிறதுக்கு ஒரு விஷயம் எது உங்களை இன்னும் நிக்க வைக்குதுன்னு சொல்லணும்னாக்கா எதை சொல்லுவீங்க? இந்த ஆலயத்துக்கு வரும்போது அன்பு, நான் பாசம் இல்லாம வந்தேன், ஒரு உறவு இல்லாம வந்தேன். ஆனா இங்க வந்த உடனே எனக்கு கிடைச்சது மாமா அக்கா இப்படி உறவு கிடைச்சது. இந்த அன்பு இந்த நாள் வரை கிடைச்சிருக்கு. இந்த அன்பில இதனாலதான் நான் இந்த ஆலயத்தை விட்டு எங்கேயும் போக முடியாம, எங்க போனாலும் சரி என் ஆலயத்துக்கு போலன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்கும். எங்கேயாவது போகலாம் அப்படி சொன்னா கூட போக முடியாது. கர்த்தர் இந்த அன்பில என்னை இந்த ஆலயத்துல வந்ததுனாலதான் 2004 இருந்த அந்த அன்பு இந்த நாள் வரை எனக்கு கிடைச்சிருக்குது. இந்த அன்பு என்னை தாங்குகிறது, இந்த அன்பு என்னை நடத்துகிறது, உதவி செய்தது. இதுக்கு பாஸ்டரு குடும்பம், சகோதரர்கள் குடும்பம், எத்தனை பேர் பார்த்தேன், அநேகர். நான் எங்க வீட்டுல சொந்தக்காரங்க கூட போடல, ஆனா எல்லாரும் அக்கா அண்ணன் அப்படி உறவுல எனக்கு மோதிரம் போட்டாங்க. இப்படி கௌரவம் எனக்கு இந்த மாசத்தை விட்டு வேற எங்கேயும் போக முடியாது. கர்த்தர் அநேக காரியத்துல எனக்கு பொருள் உதவியும் ஜெபத்தினாலையும் அநேக காரியங்கள் சபையிலிருந்து கிடைச்சதுனால இந்த சபை நான் தேடுறேன். நன்றி, தேங்க்யூ.